சுந்தரி இங்க பாரு. சுந்தரி, நல்ல தூக்கமோ? கன்சீவ் இருக்க பிள்ளைங்கள டக்குன்னு எழுப்பக்கூடாதுன்னு வேற சொல்லுவாங்களே. எழுப்பலாமா வேண்டாமா? எழுப்புவோம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். அதுக்கப்புறம் எழுப்ப வேணாம். எழுப்புவோமா வேணாமா? ஐயோ, நம்ம பாட்டுக்கு எழுப்பிட்டோம், இது வேற. சுந்தரி, மெதுவா எழுப்பலாம். தூங்கு மூஞ்சி, எப்ப வந்து பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்காளே. ஐயோ. என்னங்க, இவ்வளோ நேரம் நான் முழிச்சு தாங்க இருந்தேன். அப்போல்லாம் வந்து கூப்பிடாம நல்லா அசந்து தூங்கும்போது இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே, என்னங்க? இங்க பாரு சுந்தரி, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதை ஏன் எப்படி சொல்வேன் உன்கிட்ட? சொல்வேன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. எதுக்கு எதுக்கு பயமா இருக்கு இப்போ? இங்க பாரு, நான் சொல்றத நீ கேளு. இப்படி தூங்கிட்டே இருந்தேன்னு வைவே, ஒருவேளை நம்ம குழந்தையும் சரியான தூங்க மூஞ்சியா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? சொல்லு. ஒருவேளை குழந்தை தூங்க மூஞ்சியா இருந்தா? ஏங்க, அப்படி இல்லாமாங்க இருக்கும். அட போங்கங்க அங்கிட்டு. தூங்குறப்பவே சும்மா சும்மா வந்து எழுப்பிட்டு. இங்க பாரு, நான் வந்து பார்க்குறப்பெல்லாம் நீ தூங்கிட்டே தான் இருக்க. அப்புறம் நான் உன்கிட்ட பேசணும்னா உன்னை எழுப்பி தானே ஆகணும். ஸோ நான் வந்து பார்க்குறப்ப நீ தூங்காமல் இருந்தீன்னா ஓகே, சரி பேசலாம். நான் வந்து பார்க்குறப்பெல்லாம் நீ தூங்கிட்டே இருந்த அப்படின்னா நான் எழுப்ப தானே செய்வேன். ஏங்க, அதுக்குன்னு தூங்குறவளெல்லாமா சும்மா எழுப்பிட்டு இருப்பீங்க? அப்பா, அட போங்கங்க அங்கிட்டு. ஒன்று தூங்குற டைமில் கால் பண்ணிடுறீங்க, இல்லைன்னா வந்து சுந்தரி எந்திரி, சுந்தரி எந்திரின்ட்டு. இல்லடி, நம்ம பாப்பாவும் தூங்க முஞ்சி ஆயிடுச்சுன்னா என்னடி பண்ணுறது? அதனால தூங்காத, நல்ல பிரிஸ்கா இரு. எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியில் கூட போகக்கூடாதான். எந்திரிச்சு வீட்டை விட்டு கீழே குனிஞ்சு ஒரு தூசி துரும்பு கூட எடுக்கக்கூடாது, கூட்டக்கூடாது, பெருக்கக்கூடாது. பாத்திரம் விளக்காத, அந்த வேலை பார்க்காது, இந்த வேலை பார்க்காது, அங்கிட்டு போகாது, இங்கிட்டு போகாது, நடக்காத, சுத்தாத, வீட்டுக்குள்ளே இப்படி பண்ணிட்டு இருந்தா ஒரு மனுஷி என்ன செய்ய முடியும்? மொபைல் ரொம்ப நேரம் பார்த்தாலும் ஃபோன் பார்க்காத, டிவி பார்த்தாலும் ரொம்ப நேரம் பார்க்காத, நல்லா ரெஸ்ட் எடு, போய் படு. அத்தை சும்மா இதே தான் டைலாக்கு. நீ போம்மா, நீ போய் ரெஸ்ட் எடுமா, நீ போய் படுத்துக்கோ. இப்படி சொன்னா அப்போ வந்து படுத்தா என்ன செய்ய முடியும்? தூங்க தான் முடியும். தூக்கம் தான் வருது. அதுக்கு என்னங்க பண்ணுறது? வந்துட்டாரு இப்போ தான் தூங்காதா தூங்காதான்ட்டு. அதுக்கு என்ன, தூங்கிட்டா இருப்ப? சொல்லுவாங்க தான், நீ கொஞ்சம் ஆக்டிவா. எப்படிங்க இருக்க முடியும் ஆக்டிவா? எப்படி இருக்க முடியும்? ஒரு வாக்கிங் ஈவினிங் டைமில் சும்மா நம்ம வீட்டு வாசலில் அங்கிட்டு இங்கிட்டு இப்படி ரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி போனா அத்தை, ஐயோ அவ பார்க்குறா உன்னை, ஐயோ இவ பார்க்குறா, திருஷ்டி படும், கண்ணு வச்சிருவாளுங்க, கண்ணு பட்டுரும், போச்சு, பாப்பாவுக்கு ஏதாயிரும், உனக்கு ஏதாவது ஆயிரும். இதே டைலாக்கு தான். வீட்டை விட்டு கால் எடுத்து வெளியில் வைக்கக்கூடாதுன்றீங்க. அப்படியே சப்போஸ் நான் கால் எடுத்து வெளில வைக்கிறேன்னா காருக்குள்ளே தான் காலை வைக்கணுன்றீங்க. ஏங்க, இப்போ சும்மா படுத்துகிட்டே இருக்கணும்னா தூக்கம் தாங்க வரும். நான் உங்களால் தான் சோம்பேறி ஆகிட்டேனே வச்சுக்கோங்க. போங்கங்க அங்கிட்டு. ஆக்டிவாக இருக்கிறது சும்மா ஏதாவது ஒன்று பார்க்கணும் பண்ணணும். சரி ஓகே, பார்க்க வேணாம் பண்ண வேணாம், சும்மா வெளியில் காத்தாட. அதுவும் இந்த வெயில் டைம்லலாம் ஏசி இல்லைன்னா வீட்டுக்குள்ளே இருக்கவே முடிய மாட்டேங்குது. கொஞ்சம் காற்று வெளியில் போனால் தானே அந்த இயற்கை காற்று வரும், நம்ம மேலே படும். அது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல ஈவினிங்லலாம். படுத்துறீங்க போட்டு. ஆமாம், என்னது இது அங்கிட்டு பழங்கள்லாம்? இதுவா? கண்டுபிடிச்சிட்டியா? என்னடா ஆளு பழத்தை பார்க்கலையே, நான் பார்த்துட்டு தானே மேடம்க்கு தான். அட பாவீங்களா, நினச்சேன் நான். நேற்று தானங்க எல்லா பழத்தையும் காலி பண்ணணும்னு வேணும்னே காலையில் ஒன்று, மதியத்துக்கு ஒன்று, நைட் ஒன்று, சும்மா சும்மா கையில் பொறுக்கிலாம் சாப்பிட முடியாது, ஜூஸ் அட்றா அப்படின்னு சொல்லி ஜூஸாக அடித்து நான் 3 நேரமும் நல்லா வயிற்று ரொப்பினேன். இன்றைக்கி என்னடானா திருப்பி ஒரு மூட்டை வந்து கிடக்கு. நம்ம மனசியா என்ன நினச்சிங்க? சும்மா ஃப்ரூட்ஸாக சாப்பிட. எனக்கு ஃப்ரூட்ஸ்னாலே வேன்னு வருது. இதில் வேலை வகை வகையான ஃப்ரூட்ஸ் ஆக்கும். ஏங்க, முன்னா ஃப்ரூட்ஸ்னால் நல்லா சாப்பிடுவேங்க. இப்போ ஃப்ரூட்ஸாக வாங்கிட்டு வந்து கண்ணில் காமிச்சு காமிச்சு ஃப்ரூட்ஸை பார்த்தாலே தெரிச்சு ஓடிடலாமான்னு வருதுங்க. அப்படிலாம் சொல்லாத சுந்தரி. இந்த டைம்ல ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய சாப்பிடணும் உனக்கே தெரியும். தெரிஞ்சுட்டே இப்படிலாம் பேசுற? உனக்கு தெரியும்ல ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடணும் வைக்கணும்னு. அப்புறம் என்ன, வேணாம் வேணான்னா? அதுக்காக இவ்வளோவா? நேற்று தான் காலி பண்ணணும்னு நான் காலியே பண்ணேன். திருப்பி இவ்வளோ வாங்கிட்டு வந்து போட்டா இதில் வேற எங்கள் அம்மா வேற, எம்மா உனக்கு அப்பாட்ட ஃப்ரூட்ஸ் வாங்கி தந்து விடவா, தந்து விடவான்னு இதே தான் பேச்சு.
இங்கே பாரு, ஃபோன் பண்ணினா இனிமேல் பழத்தை பற்றி பேசணும்னு வை, காலை பண்ணாத எனக்கு, கட் பண்ண அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் நான். அது டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா இவ இப்படியெல்லாம் பேசுகிறாளே அப்படின்னுட்டு. ஓ நல்லதுக்கு தானே சுந்தரி சொல்றாங்க, அது எடுத்துக்கோமா. எல்லாமே எதுக்காக? நம்மளோட பாப்பாக்காக. அதுக்காக தான் உன்னை எல்லாரும் சாப்பிட சொல்றாங்க. அப்போ பாப்பாக்காக தான் என்ன எல்லாரும் சாப்பிட சொல்கிறீங்க, என்னோட ஹெல்த்துக்காக கிடையாது. அப்படி கிடையாது. நோ ஹெல்த் தான். உன் ஹெல்த் நல்லா இருந்தா பாப்பா ஹெல்த் நல்லா இருக்கும். இருங்க, உங்க எல்லாருக்கும் இருக்கு. பாப்பா டெலிவரி ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி சாப்பிடுன்னு சொல்லாம யாராவது இருங்களே, அப்புறம் பார்த்துக்கிறேன். சே அப்படிலாம் சொல்லாம இருப்போமா என்ன? இருக்கு இருக்கு, உங்க எல்லாருக்கும் இருக்கு. இருங்க, அப்போ மட்டும் சொல்லாம இருங்க யாராவது, அப்புறம் இருக்கு. இது என்னது, என்னென்ன பழம்? கடையில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்கோ, அதுவும் இந்த கன்சீவ் ஆகிறவங்களுக்கு என்னென்ன சாப்பிடலாமோ எல்லாத்துலேயும் வைங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அவங்க ஓகேண்ணே எல்லாத்துலேயும் வச்சுருவோம் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு லிஸ்ட்டு போட்டாங்க. எவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ணிட்டு வந்துட்டே இருந்தேன். போதும் போதும், லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு, முடியாதுப்பா நம்மளால. ஓகே ஓகே வா, என்ன ஃப்ரூட் சாப்பிடலாம்? எதுவும் ஜூஸ் போட்டு தரவா? மறுபடியுமா? விட மாட்டீங்களே. அதெல்லாம் வாய்ப்பே இல்லைம்மா. வா அம்மா, நீ சொல்ற மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாதும்மா. உடனே வா, வேற வீடு பாரு, கிளம்பு, இங்கிருந்து போயிடலாம். அப்படி எப்படின்னா உன் இஷ்டத்துக்கு ஒன்று ஒன்றும் பண்ணிட்டு இருக்க முடியாதும்மா. புரிஞ்சுதான் பேசுறியா இல்லை புரியாம உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கியான்னு எனக்கு தெரியல. போமா, அங்கிட்டு போய் வேற வேலை இருந்தா பாரு, அக்காக்காக பாரு. அக்காவை புசுக்குன்னு நம்ம அந்த ஆள்கிட்ட விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டோன்னு வையி, அக்காட்ட இருக்கிற 1-2 பைசாவையும் தூக்கி அமுக்கிட்டு போயிடுவாரு. அக்காட்ட காசு கிடையாது தான். திருப்பி ஏமாத்திட்டு போயிட்டா அக்கா என்ன பண்ணுவோம்? அப்பெல்லாம் விட்டுட்டு போகக்கூடாதுமா. அவர் எப்படி இருக்காரு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம போகலாம். பிரியா வேற, அவர் வந்தோடனே நான் நாக்க பிடுங்குற மாதிரி கேட்பேன், நான் அதை அவர்கிட்ட கேட்பேன், இதை அவர்கிட்ட கேட்பேன்னு அவ வேற ஒரு பக்கம் ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கா. அவள் கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. ஏண்டா, அவளோட வருத்தம் என்னன்னு அவளுக்கு தான் தெரியும், நம்ம சொல்ல முடியாது. சரியா? அதனால இந்த சத்த நேரத்தில் வந்துடுவேன்னு நினைக்கிறேன். அவள் கேட்காம இருக்க மாட்டா. நீ வாய் மூடிக்கிட்டு இருக்க. அந்த ஆள்கிட்ட 1-2 கேட்காம என்னடா பண்ண முடியும்? என் பிள்ளையும் இப்படி ஆக்கி வச்சிருக்கா, என் ஆம்பளை பிள்ளையும் இப்படி ஆக்கி வச்சிருக்கா. அப்புறம் அவள் புருஷன் இந்த நிலமையிலேருந்து அவளுக்கு தானடா வலிக்கும். பிரியாவுக்கு அவள் கேட்க தானே செய்வா. வரட்டும் வரட்டும், அவள் கேட்குறாளோ இல்லையே, நான் கேட்குறான் பாரு. என் பிள்ளை நடுத்தர 2 பிள்ளைகளையும் இப்படி ஆக்கி வச்சுட்டு, என் புருஷன் காலகாலமாக சேர்த்து வச்ச சொத்து ஒன்றுமே இல்லாமல் ஒன்று குப்பையாக்கி விட்டுட்டு, எங்களை தரிசாக்கி விட்டுட்டு இப்படி போனவனை சும்மா விட சொல்றியா? ஆமாப்பா, அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது நம்மளால. அதுக்கு சண்டைக்கு நிக்க சொல்றியா? சொல்மா, அதுக்காக சண்டை போட சொல்றியா? என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு. போட, வீட்டை பார்த்துட்டு வேற வீட்டுக்கு போவோன்னு தான் நான் சொல்கிறேன். அவன் புள்ள பொண்டாட்டி ஆயி அப்பன் எல்லாம் வச்சுட்டு இருக்கட்டும், நம்ம போயிடுவோம்டா. அத்தை, அக்கா யார் வந்திருக்கான்னு பாரு. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேப்பா. நீ எப்படி இருக்க? உன் பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா? அத்தையும் அத்தைன்னு கூப்பிட்றேன், இப்படி திரும்பிட்டு நிக்கிறாங்க. அவங்கள விடுங்க மாமா. இவ்வளோ நாளா எங்க இருந்தீங்க? எப்படி இருந்தீங்க? என்ன மாமா இப்படி துரும்பா இழைச்சிட்டீங்களே? எங்க தான் மாமா இருந்தீங்க? இவ்வளோ நாளா கழிச்சு இப்போ மட்டும் எங்களை தேடுறீங்களா? அப்போ எங்க மாமா போனீங்க? இவ்வளோ நாளா நீங்க எங்க இருக்கீங்க என்னன்னு கூட தெரியாம நாங்க முழிச்சிட்டு இருந்தோமே மாமா. தெரியும்ப்பா தெரியும். எங்க சுசிலா? சுசிலாவை ஏமாத்தி. மூஞ்சிய பாரு, சுசிலாவை மட்டுமாடா நீ ஏமாத்தின? என்னாச்சா? பிரியா நல்லா இருக்கியாமா? அதனாலதான் நாசமா போயிருக்கிறோமே. நல்லா இருக்கேன்னு வேற கேட்டுக்கிறீங்களா நீங்க? என்ன தைரியம் இருக்கணும் உங்களுக்கு நல்லா இருக்கீங்களான்னு கேட்க? ஏய் வாய முறி. ஏய் நீ வாய முடுறா, அவ கேக்குறத கேட்கட்டும். துமுறு பிடிச்சவனே. நீ குடுக்குற தைரியம் தான் அவளுக்கு. அப்படின்னே வச்சுக்கோ. அக்கா எங்க போச்சு? சுசிலா அக்கா வா, மாமா வந்துட்டாரு. பிரியா உன் கோவம் எனக்கு புரியுது. என் கோவமா? புரியுது பிரியா, உன் கோவம் எதனால ஏன் எதுக்குன்னு எனக்கு புரியுது பிரியா. நான் செஞ்ச ஒரு தப்புனால எல்லா குடும்பமும் இப்படி நாசமா போச்சுன்னு எனக்கு தெரியும் பிரியா. இதை நான் எப்படி ஈடுகட்ட போறேன்னு எனக்கு தெரியல. தெரியுதா? தெரிஞ்சா சரிதான். ஈடு கட்டுறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது, டைம் எடுக்கிற வேலையே கிடையாது. இன்னைக்குள்ள எங்க ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தமும் எங்க கைக்கு வந்தாகணும். என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. மொத்த ப்ராப்பர்ட்டிஸும் எங்கள் கைக்கு வந்தாகணும். உங்களை நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு வாணி கொடுக்குறேன், இன்னைக்குள்ள வரணும். நீங்கள் எப்போ வருவீங்க? நானும் வீகராக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். வந்துட்டீங்கல்ல, இன்னைக்குள்ள எங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தமும் எங்கள் கைக்கு வந்தாகணும். ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க அட்டா தெரியல, உன் புருஷன் காலில் விழுகிறானா? அம்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அவரு என்ன? பிரியா எழும்பு சொல்லடி. மாமா எந்திரிங்க மாமா. ஏன் மாமா இப்ப காலில் விழுந்துட்டு இருக்கீங்க? சின்ன பிள்ளைத்தனமா? இல்லப்பா இல்ல, நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும். நீங்கெல்லாம் நம்ம மாமா, எங்க அத்தை, நான் என் மருமையன் அப்படின்னு என்னை விட்டு கொடுப்பாங்க. ஆனா பிரியாவுக்கு என்னை விடுறதுக்கு ஏன் விடணும்? என்ன
அதுக்கு தானே தெரியும் அதோட வருத்தம் என்னன்னு. பிரியா, என்னை மன்னிச்சிருமா. நான் செஞ்சது தப்பு தான். நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. அடச்சி, எந்திரிங்க. நல்ல மனசு மாட்டுக்கு நடிக்கிறீங்களா? எனக்கு தெரியாது. இன்னைக்குள்ள உங்களுக்கு டைம் தரேன். இன்னைக்குள்ள நீங்கள் மொத்த ப்ராப்பர்ட்டிஸும் எங்களுக்கு வந்து ஆகலை. நடக்கிறது வேற, நான் சொல்லிட்டேன். நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தாமா இருக்கேன். கண்டிப்பா எல்லாமே நம்ம கைக்கு வரும். கண்டிப்பா வரும். நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தமும் உங்க கையில கொடுத்துருவேன். கவலையே படாதீங்க. அதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ நான் எல்லாமே பண்ணிட்டு தான் பிரியா இருக்கேன். நீ கவலையே படாத பிரியா. கொஞ்ச நாள்ல வந்துடும். எப்ப எப்ப வரும்? எவ்வளவு நாள் ஆகும்? பிரியா, நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. வயசுக்கு மூத்தவர் எங்க மாமா எப்படி வாழ்ந்தவரும் உனக்கே தெரியும். அவர் உன் காலில் விழுந்து கிடக்குறாரு. உன் இஷ்டத்துக்கு நீ பேசிட்டு இருக்கா? எந்திரிக்க சொல்றியா என்ன? எந்திரிக்க. எந்திரிங்க எந்திரிங்க. அந்தாலும் வேற கத்துறாரு. பிரியா, நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் பிரியா இருக்கேன். ரெடி பண்ணாமலாம் கிடையாது. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உங்க ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தமும் நான் கொடுத்துறேன் பிரியா. அம்மா, எதுக்காக இப்ப அழுதுட்டு இருக்கிறீங்க? அழுகாதீங்க. ஏண்டா, உனக்கு மட்டும் அறிவே இருக்காது? அவதான் அறிவோட பேசுறா. நீ என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? அவ கேக்குறது நீ கேக்குறது அவ கேட்டுட்டு இருக்கா. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையாடா? நீ கேட்கணும்லடா இதெல்லாம். மா, எல்லாருமே அவரை போட்டு டார்ச்சர் பண்ணாருமா. அக்கா இனிமே வந்து நல்லா வாழட்டும். மாமா இல்லாம அக்கா இவ்வளவு நாள் அவஸ்தைப்பட்டது உனக்கு தெரியாதா? தெரிஞ்சுட்டே இப்படி பண்ணிட்டு இருக்கியா? பாவம் தானே அக்கா. அக்கா வாழ்க்கையை நீ நினைச்சே பார்க்கலையா? ஏன் நினைச்சு பார்க்கணும் நானு? ஏன்னா நினைச்சு பார்க்கணும் நானு? இவன் அப்படி பண்ணிட்டு ஓடுவான். இப்ப கூட சொல்றேன் அவள்கிட்ட நானு, இவன் தேவையே இல்லடி. உனக்கு என்ன நாங்க இல்லையா? உன் பிள்ளைங்களை நாங்க பாத்துக்கிறோண்டி. உனக்காக நாங்க இருக்கிறோண்டி. நீ இவகிட்ட இப்ப கூட நான் சொல்றேன். ஆனா இவ என் புருஷன் வந்தா சரின்னு இவ இருக்கா. அதனாலதான் நான் சொல்றேன், இவ கூட நாம எதுக்கா இருக்கணும்? நாம இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருப்போம். இத சொன்னா உனக்கு எங்கடா புரியுது? மா, நீ ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க. அக்கா பாவம். அக்கா நம்ம பெத்த தாயே இப்படிலாம் பேசுதேன்னு அக்கா மனசு எவ்வளவு கஷ்டப்படும் நீ யோசிக்க மாட்டியா? அது எப்படி பார்த்துட்டு இருக்கு பாரு. பாவம் போல பார்த்துட்டு இருக்குமா. உனக்கு அறிவு இருக்கா இல்லையாம்மா? ஏமா அப்படி எல்லாம் நடந்துக்கிற? மாமா வந்துட்டாங்களேன்னு சந்தோஷப்படாம அவர் ஏன் வந்தாருங்கிற மாதிரில நீ பேசுற. ஆமாடா, ஆமா, அப்படிதான் பேசுவேன். இவன் ஏன் வந்தான்னு தான் நான் கேட்பேன். அத்தையா என்ன பேசுறது? இவன் அவன்னு அவன் இவன் அத்தையா என்ன பேசுறாங்க? இப்படிலாம் அத்தையனே பேசுனதே கிடையாது. மாமா, வருத்தப்படாதீங்க மாமா. அம்மா ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டு இருக்கு. அதை நினைச்சு நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாரும் பேசினா பிரச்சனை இல்லை மாப்பிள்ள. என் மேல தானே தப்பு.